Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நியர் அண்ணா நகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645 www.parigaramum-payangalum.com www.drsrikumarjodhiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த புகழ் வாய்ந்த பகுதியில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அரசாங்க வேலை சிரமமின்றி கிடைக்க. அதாவது வேலை கிடைத்தால் அரண்மனையில்தான் கிடைக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே ஒரு பழமொழி இருந்தது. இந்த காலத்திலே லட்ச லட்சமாக, கோடி கோடியாக அரசாங்க பணியை குறிவைத்து வேட்டையாடுகின்ற இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை என்பது ஒரு யோகம்தான். ஒரு சிலருக்கு சிரமமின்றி கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு அதிக சிரமப்பட்டாலும் கிடைக்கவில்லை. இது ஏன் என்று பார்க்கும்போது அவர்களுடைய ஜாதகம் தான் அதற்கு சாட்சி. அரசு வேலையை நிர்ணயிக்கின்ற கிரகங்கள் 3. 1 சூரியன், 2 செவ்வாய், 3 சனி. இந்த 3 பேரும் இயற்கையாகவே அந்த ஜாதகத்திலே பலம் பொருந்தியவர்களாக இருந்தார். இவர்களுக்கு முதல் அந்த நேர்முக தேர்விலே வெற்றி பெறுகின்றார்கள், அல்லது பரீட்சை எழுதுகின்றதிலே அதிக மதிப்பெண்ணை பெற்று உயர்வான பதவியை நோக்கி விரைந்து செல்லுகின்றார்கள். மற்றவர்கள் போராடுகிறார்கள், எழுதுகிறார்கள், தவறுகிறார்கள், நொந்து போய்விடுகிறார்கள். அவர்களுக்கு தான் பரிகாரம். எப்படி ஒரு நோய் உள்ளவனுக்கு மருந்து இருக்கிறது, அந்த நோய் உள்ளவனை காப்பாற்ற எப்படி வைத்தியர் இருக்கின்றாரோ, அதுபோல நொந்து போன உள்ளங்கள், வெந்து போன உள்ளங்கள், தங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் வராதா, விடிவு வராதா, நம்மால் தேர முடியாதா, மாற முடியாதா, வாழ்க்கையிலே ஏற முடியாதா என்று தவிப்பவர்கள் இறைவன் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை போன்ற அடிக்கடி அரசாங்க தேர்விலே தோல்வி உறுவர்கள், அரசாங்க வேலையை நோக்கி செல்பவர்கள் ஒவ்வொரு செவ்வாய் என்றும் சிகப்பு மலரை கொண்டு முருகனை வழிபாடு செய்ய இவர்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. சிலர் ஆஞ்சநேய மூர்த்தியை அல்லது சுந்தரகாண்டத்தை சனி என்று சென்று அவருக்கு நெய் தீபம் போட்டு அனுமன் சாலிசாவை படித்து வர வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு அந்த ஞாயிறு அன்று சென்று நந்தி முன்பு நின்று இவர்கள் வணங்கும் பொழுது, நெய் தீபம் ஏற்றும் பொழுது சிவனுடைய கடாட்சம் ஏற்பட்டு அருளாசி ஏற்பட்டு அதிர்ஷ்டங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே துணையாக சென்று இவர்கள் விரும்புகின்ற அந்த பதவிகளை அள்ளித் தருகிறது என்றார். இறைவனின் திரு உள்ளமே என்பதை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு ஜிபிஎஸ் கருவி என்ன செய்கிறது, நாம் பயணிக்க முடியாத அந்த இடத்திற்கு
இந்த வழி, இந்த மார்க்கம் வழியாகத்தான் நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்பது ஜிபிஎஸ் கருவி எப்படி நமக்கு சொல்லி 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 வழிகாட்டுகிறதோ அதுபோல இறைவன் நம் உள்ளத்திலே இருந்து கொண்டு நமக்கு இப்படிதான் செல்ல வேண்டும், அப்படிதான் செல்ல வேண்டும் என்ற அறிகுறிகளை காட்டி செல்லுகின்றான். அந்த நேரம் நமக்கு நல்லதாக இருக்கிறதா அல்லது கெட்டதாக இருக்கிறதா அல்லது சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு அளவுகோல் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அளவுகோல் தான் ஜோதிடம், அதுதான் ஜாதகம். அந்த ஜாதகத்தை விசாரிக்கும் பொழுது இவர்களுக்கு 6 அல்லது 8 அல்லது 12 சூரியன் மறைந்திருப்பார், செவ்வாய் மறைந்திருப்பார், சனி மறைந்திருப்பார். அதனால்தான் இவர்களுக்கு அரசாங்க வசியம் என்பதே இல்லாது போய்விடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் நான் சொன்ன அந்த எளிய வலிய பரிகாரத்தை செய்து வாழ்க்கையை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது இறைவன் உங்கள் பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் தேடும் பொழுது அவனும் சேர்ந்து தேடி நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அதை கொடுத்து விடுகிறான். ஒரு சிலருக்கு மெல்லமாக கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு விரைவாக கிடைக்கிறது. அதாவது அவர்களுடைய பூர்வ புண்ணியம். இருந்தாலும் எப்படி யானையினுடைய பலம் தும்பிக்கையிலோ அதுபோல மனிதனுடைய பலம் கடவுள் நம்பிக்கையிலே என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். ஜோதிடமும் ஆன்மீகமும் கைகோத்து சென்று விடுவதால் தான் அது அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை அழியாத ஒரு நிலை இந்த ஜோதிடத்துக்கு இருக்கிறது. வேதம் இதை கண் என்று வர்ணிக்கிறது. அதாவது அரசாங்க வேலை வேண்டும் என்றால் சூரியனை நினைக்க வேண்டும், செவ்வாயை நினைக்க வேண்டும், சனியை நினைக்க வேண்டும். அந்தந்த நாளிலே நான் சொன்ன அந்த பரிகாரங்களை செய்து நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். ஏனென்றால் மனம் எப்பொழுது மாறிவிடுகிறது, சோர்ந்து விடுகிறது, தேய்ந்து விடுகிறது, ஓய்ந்து விடுகிறது என்றால் நாம் எடுத்த அனைத்து காரணங்களும் முறியும் போதுதான். அந்த வாழ்க்கையிலே முறிவு வரக்கூடாது என்றால் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.pariharamum.com www.drstkumarjodidam.com.